ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக மும்பை சேர்ந்த பிஎம்சியோட எலெக்ஷன்ஸும் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க, சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன யார் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை பிஎம்சின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு மாநகராட்சி. 1888 அங்கே மேயர்கள் இருந்துட்டு இருக்காங்க. வெள்ளக்காரன் ஆட்சி காலத்திலே அது வந்து முனிசிபலாக மாற்றிருக்காங்க. சென்னை அளவுக்கு பழசு இல்லைனாலும் மும்பையும் வந்து ஒரு பழமையான ஒரு நகரம் தான். இந்த நகரத்தை யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இந்தியா லெவலில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா மும்பையோடைய பட்ஜெட் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கிட்டத்தட்ட 75,000 கோடின்றது இந்த பிஎம்சியோட பட்ஜெட். இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், மணிப்பூர், கோவா இந்த மாதிரியான மாநிலங்களோட அதிகமான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மும்பை பிஎம்சியோடது. இந்த மும்பை எலெக்ஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிஜேபியோட மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பை எலெக்ஷனுக்காக அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிருந்தார். அவர் ரொம்ப இயல்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, மும்பை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் அந்த மாநிலத்தில் வந்து தங்குறாங்க, குறிப்பாக மும்பையில் வந்து தங்குறாங்க. எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மும்பை இருந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். எப்படி சென்னை வந்து வந்தோரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமோ, அது மாதிரி மகாராஷ்டிராவில் மும்பையும் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய மும்பையாக தான் இருந்திருக்கு. அதை அவர் அங்கே சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அங்கே குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதை எதிர்த்து ராஜ் தாக்கரே அவர்கள், நவநிர்மான்ற கட்சியை சேர்ந்த ராஜ் தாக்கரே அவர்கள் வந்து அண்ணாமலையை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தார். யாரோ ரசமலாயின்னு ஒருத்தர் வந்திருக்காராம், மும்பைக்குள்ளார வந்தால் நாங்கள் காலை வெட்டுவேன் அப்படின்லாம் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. திருப்பி அண்ணாமலையே அதுக்கு நல்லா பதில் கொடுத்துருந்தாரு. பயந்து ஓடுற ஆள்லாம் நான் கிடையாது, நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, எந்த தொகுதியில் போய் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த தொகுதியில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கு. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு மக்கள் வந்து இயல்பாக எல்லாரையும் சமமாக வாழணும் அப்படின்றத புரிஞ்சுருந்துருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வழக்கமாக மராட்டி ப்ரைட் பேசக்கூடிய ராஜ் தாக்கரே அவர்களுடைய பிரச்சார யுக்திகள் எதுவுமே அங்கே செயல்படவே கிடையாது. மும்பையோடைய சிக்கல்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமான ஜனத்தொகை, எல்லா ஊர்லேருந்தும் மும்பைக்கு வந்து வேலை தேடி வரவங்க, தொழில் தொடங்கத்துக்கு வரவங்க, இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது. ரோடு, அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி பல சிக்கல்கள்ன்றத இந்த பிஎம்சிக்குள்ளார இருக்குது. இதிலலாம் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அதை தான் இந்த மும்பை மக்கள் வந்து திரும்ப ஜெயிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவசேனா பிஜேபி கூட்டணி இயல்பாகவே மும்பையில் ஜெயிச்சுட்டே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 96லேருந்து 2002 வரைக்கும் 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக சிவசேனா பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேயர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படலை. 4 வருஷம் டிலேவாகி இப்போ தான் 2026 மறுபடியும் பிஎம்சிக்கான எலெக்ஷன் நடக்குது. இதில் மீண்டும் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்தோட தொடர் வெற்றியை மீண்டும் என்டிஏ பிஜேபி சிவசேனா கூட்டணி வந்து தக்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 227 வார்டில் 113 சீட்டு ஜெயிச்சா இந்த பிஎம்சியை வந்து கேப்சர் பண்ணிடலாம். இதில் சிவசேனா பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த 113ன்ற பெஞ்ச் மார்க்கை தாண்டி லீடில் போய்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு இதை பற்றின தெளிவான விவரங்கள் கிடச்சிடும். வந்ததுக்கப்புறம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு பார்ட்டி லோக்கலில் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மாநகராட்சியில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஏன்னா வார்டுக்குன்னு நடக்கும்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தலைவருக்கான மூஞ்சியை பார்த்து பேசுவாங்க. எந்த அளவுக்கு அந்த லோக்கலில் அவர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு கட்சியோடைய பலத்தை இந்த முனிசிபல் எலெக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பல மாநகராட்சியில் இந்த பிஜேபி என்டிஏ கூட்டணி, பிஜேபி சிவசேனா கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த லோக்கல் முனிசிபல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு காட்டுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய காரியகர்த்தாவுடைய வெற்றி, சிவசேனா பிஜேபியோட என்டிஏ அலையன்ஸோடைய ஒற்றுமை அந்த அளவுக்கு இருக்குது, இந்திய கூட்டணி எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த மாநிலத்தோடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பாராட்டியிருக்காரு. யார் அடுத்து மேயராக வரப்போகிறாங்க, சிவசேனாலேருந்து மேயர் வரப்போகிறாரா இல்லை பிஜேபியிலேருந்து முதல் தடவை ஒரு மேயர் வரப்போகிறாங்கிறத பொறுத்திருந்து நாமும் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.